வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுதா வந்திருக்கிறாங்க. ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க படிச்சுட்டு நம்மக்கிட்ட உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சுதா. எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது, இந்த பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஈரோட்டில் வந்து நிறையா விசாரித்து பார்த்தப்ப அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். நிறையா இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ எல்லாமே கட்டணம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க மேடமோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இவங்களையும் கூப்பிட்டு கேட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கட்டணம் வந்து குறைவாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் அட்டன் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. தியரியும் நல்லா புரிஞ்சு மாதிரி இருந்தது, ப்ராக்டிக்கல் கிளாஸும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அனைத்து நோயும் இந்த பாதழுத்த சிகிச்சை மூலமாக சரி பண்ணிக்கலாம். இங்கே ஈரோட்டில் இருக்கிற என்னோடய உறவுகள் நண்பர்கள் யார் பார்த்தாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். சுதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நேர்லேயே வந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம கிளாஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக வர்றதுனால வரலாம். அதனால் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஈரோட்டிலேருந்து ஏன் சிரமப்படுறீங்கன்னா, இல்லை நான் நேர்லேயே வந்து பார்த்துட்டு பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி வந்தாங்க. வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக எல்லாமே கரெக்டாக பண்ணி காமிச்சாங்க. இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ப்ராக்டிக்கலாக வந்து காலில் அப்ளை பண்ணி அதை ஸ்டிக்கை வச்சு அழுத்தி காமிச்சு ரொம்ப அருமையாக ப்ராக்டிக்கலெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். இது எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வலி சரியாகும், தலைவலிக்குன்னா நம்ம கட்டை விரல் அழுத்தி விட்டால் சரியாகும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விரல்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய மேஜிக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த பகுதிகள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ கண் பிரச்சனை வருது, ஒரு காதில் பிரச்சனை வருது, கண்ணில் கேட்ராக்ட் வருது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பாதங்கால்களில் வந்து அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து கையில் வச்சு அந்த இடத்த நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா குச்சிகள் இருக்கும், ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு குச்சிகள் கிடைக்கும். இல்லை சாதாரணமாக இருக்கிற ஸ்டிக்கையே எடுத்து அந்த இடத்துல அழுத்தி விட்டோம்னாலே போதும். அந்த உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நம்ம ஹார்ட்டு, கிட்னி, கண், காது, மூக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்கள் இருக்குது. அப்போ பாதத்தை அழுத்துனா உங்கள் கண் சரியாகும் அப்படிங்கிற அற்புதமான மேஜிக்கெல்லாம் உடம்புல இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறோம். அப்போ நோய்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா மனசை வந்து அமைதியாக வச்சுக்கலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தருவோம். எதுவுமே உங்களுக்கு லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காமாக ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம். அது ஒரு விஷயத்தை, அதாவது பணமோ மற்ற எந்த விஷயத்தையும் பெருசாக வச்சு பார்க்க மாட்டீங்க. எதனாலேயே தெரியல, எப்பவுமே வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, ஜாலியாக சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் படித்ததுக்கப்புறம் உணர்ந்த விஷயம் அதுதான். எந்த இதுவும் இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸாக எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நீங்களும் எல்லாருமே அதை அடைய முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம வந்து எப்பவுமே நிம்மதியாக இருக்கிறோம், எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது, பாசிட்டிவாகவே பார்க்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு கருத்து, அதாவது ஒத்து போகிற மாதிரி 50% இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும். நமக்கு ஒரு 50% வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஃபேமிலினாலும் சரி, நம்ம சமுதாயத்தில் ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு ஒரு க்ரீன் கலர் பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு எல்லோ கலர் பிடிக்கும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பிரபஞ்சத்தோட இயற்கை. நம்ம இதை எல்லாருமே உணரணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் நினைக்கிறத அவங்க செய்கிறது இல்லை, அவங்க அப்போ தப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது வந்து இயற்கையாக பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உலகமே வந்து பேலன்ஸாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்துக்கள், ஒரு வேலை, ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு டாக்டர் ஆகிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக, அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லித்தரேன். என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள், செயல்களை எல்லாம் மாற்றிட்டு போயிட்டே இருங்க. அப்போ அதே மாதிரி மற்றவங்கள வந்து பார்க்குறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வீட்லேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறத விட நம்ம என்ன இந்த சமுதாயத்துக்கு பிறந்ததுக்கு நல்லபடியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தேடி தேடி பண்ணி பழகுங்க.
அப்போ வந்து உங்கள் மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைய விட்டு கொடுக்குறவங்க நிறைய சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து யதார்த்தமாக எடுத்து பழகுங்க. பெருமைக்காக வாழ்ந்து பழகாதீங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சின்ன உதவி செஞ்சாலும் பரவாயில்ல, அதை போய் செஞ்சு பழகணும். அதுதான் மனித இயல்பு. மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிறது, ஆதரவு பண்ணுறது, அதாவது ஒத்துமையாக இருக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக இருக்கிறது. அதுதான் மனுஷனுக்கு உண்டான குணமே. மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா மற்ற நேரம் பார்த்தா ஒரு பிரியமாக இருக்கும். இப்போ நாய் இருக்குதுன்னா மற்ற நேரம் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஜோடியாக போகும் வரும். கொஞ்ச நேரத்தில் ஒரு பிஸ்கட் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று சண்டை கட்டிட்டு அடிச்சுட்டு கிடக்கும். எல்லாம் உணர்ந்து பழகணும். அப்போ உணர்ந்தீங்கனாலே போதும், உங்களுக்குள்ள நல்ல தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஃபாலோ பண்ணி பழகுங்க. உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், உடல் உறுப்புகளோட அமைவிடம் எந்தெந்த இடத்துல இருக்குது, என்னென்ன வேலை செய்யுது, பிட்யூட்டரி சுரப்பினா என்னென்ன வேலை பண்ணுது, பீனியல் கிளாண்டுனா எங்கே இருக்குது, அந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதனோட வேலைகள் அது என்னென்ன பண்ணுது, அதை எப்படி நல்லா வச்சுக்கணும், ஒரு உறுப்பை வந்து அதாவது எனர்ஜியாக எப்படி வச்சுக்கணும், ஒரு ஆர்கன் வந்து நல்லா எப்படி எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹார்ட் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம கிட்னி நல்லா இருக்கணும்னா, அதாவது நம்ம ஹார்மோன்கள் கரெக்டாக சுரக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கிளாஸஸில் வந்து சொல்லித்தருவோம். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். மனசை வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாலே நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது வராது. அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த கிளாஸஸில் வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. இதில் வந்து அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப அருமையாக சரியாகும். எந்த வழினாலும் உடனே சரி பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அப்படிங்கிற சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.